ஹாய் கைஸ் நம்ம தமிழ் ரீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்த மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ் கட்டுன்னு காட்டுறோமோ வேற மாதிரி இருந்துச்சு, பூரு வேற மாதிரி இது. இதை பார்த்த மாதிரியே இருக்கு. இல்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி நம்ம பெஸ்ட் வாரியர் கோரோபாஸ் அவன் கிட்ட எப்படி தோத்து போனாரு? அவன் எந்த மாதிரியான பிராணி? அவனால எப்படி இதுக்குள்ள வர முடிஞ்சது? மெல்சர் கார்டு ஒழுங்கா அந்த ஷிப்பை பாதுகாத்தானா இல்லையா? இப்போதைக்கு நானும் அவனும் மட்டும்தான் எலைட் ஃபைட்டர்ஸா இங்க மிஞ்சி இருக்கோம். கண்டிப்பா அவன் தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு அவன் இப்ப வேணும், புரியுதா? என்ன பிரச்சனைன்னு சொல்றியா? லார்ட் போரஸ், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கே தெரியாம நம்ம ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். நம்ம ஷிப்ல ஏறின 4வது நிமிஷத்துலயே 23% நம்ம ஷிப்பையே அழிச்சிட்டான். அவன் தனியா தான் உள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக எல்லா வாரியர்ஸையும் அனுப்பணும். அவன் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டான். சரி, பயப்படாத. நம்ம கிட்ட பவர் ஸ்பேர் பத்திரமா இருக்கிற வரைக்கும் ஷிப் கண்டிப்பா கீழே போகாது. இருக்கிற இடத்துல மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு, அது ரொம்ப கம்மி தான். ஆனா இவனுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் பத்தாது. கெருகன்ஷ் ப்ரோ, நீ கரோரி பாஸ் மெல்ஜர்கார்டு தான் என்னோட டாப் லெப்டினன்ட். நீங்க தான் அவனை இப்ப சாகடிக்கணும். கரோரி பாஸ் ஏற்கனவே இறந்துட்டான் சார். என்ன சொன்ன? நான் இப்போ உடனே மெல்சர் கார்டு இங்க வர சொல்றேன் சார். நானும் மெல்சர் கார்டும் ஒன்னா சேர்ந்து இப்போ உள்ள வந்திருக்கிறவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்குறோம் சார். The dominator of the universe. நமக்கு நிறைய தகவல்கள் கிடைத்துள்ளது. சிட்டி ஏவில் திடீரென்று வானில் வந்த பெரிய பறக்கும் தட்டை பற்றி பார்க்கலாம். விவரங்களை நமது செய்தியாளரிடம் கேட்போம். இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சிட்டி 7 இருக்க எல்லா மெயின் ரோடுமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிட்டியில் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. தப்பிச்சு வந்தவங்க சொன்னதை வச்சு பார்த்தா சிட்டி ஏ இப்போ ஆல்ரெடி பாதிக்கு மேல அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் நேம் ஹேமரெட். சிட்டி ஏ நகரத்தின் வானத்தில் மர்மமான விமானம் பறக்கிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ்ஷிப்போட போட்டோ ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸால் எடுக்கப்பட்டது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா ஏலியன் இல்லனா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங் தான் இங்க வந்திருக்கணும். அப்படி இல்லனா இது ஒரு அன்ஐடென்டிஃபைட் லைஃப் ஃபார்மா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாத அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இது இல்லாம இன்னும் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இந்த பவர்ஃபுல் லைஃப் ஃபார்ம்ஸ் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கீழே இறங்கி வரத பார்த்ததாகவும் விட்னஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல போயிருக்காங்க. சர்வசாதாரணமா அவனோட கையை வச்சே குத்திட்டான். இவரு தான் உண்மையான கிளாஸஸ் ஹீரோ. ஆனா இருந்தாலும் இது நல்லது. இது கிட்ட ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கு. அது எக்காரணத்தை கொண்டும் உன் உடம்புல எங்கேயும் அடிக்க விட்டுறாத. அதோட ஒரு அடியிலேயே என்னோட கை போயிடுச்சு. அது எப்போ அடிச்சாலும் அதோட அடியில இருந்து தப்பிக்க பாருங்க. வரட்டுமா? தட்டி விட்டாரு. தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டாரு. பேசாம பாம்பை யூஸ் பண்ணி அவங்க கதையை நம்ம இப்ப முடிச்சிடலாமா? அதுவும் நல்ல ஐடியா தான். ஸ்பேஸ்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணு, நான் போறேன். உள்ள போடி, உள்ள ஆல்ரெடி சம்பவம். முட்டாள், எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குறேன்? நான் அடிச்ச அடி உனக்கு பிடிச்சிருக்கா? மெல்சர் கார்டு, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டான். எப்படி நடந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கதையை முடிச்சிட்டு சீக்கிரம் மேல வா. வாடா வாடா. அட, இதுவும் புடிதான் இருக்கா? கதவை திறங்கடா.
ஐயோ கையோட வந்துருச்சு. கதவு தாடான்னு கேட்டு வரவா. பாவம் செலவு வைக்கூடாதுன்னு கேட்டா இவங்க கையை கால்ல வெட்டி என்னோட ஷிப்ல பொம்மையா வச்சுக்க போறேன். பார்க்கவே நல்லா இருக்கும். மறுபடியும் பழைய மாதிரியே வந்துட்டியா? உன்னை வச்சுதான் நான் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ண போறேன். பயங்கரமான ஆளாகிறாரு. காம்ரேட்ஸ், ஒருவேளை நம்ம எல்லாரும் டைரக்டா அவன் அட்டாக் பண்றது அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்க இருந்து போயிடலாம். இவனை எப்படி எதை வச்சு அடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு வரலாம். நான் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இங்கிருந்து போக முடியாது. எனக்கும் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். இனிமே இவனை அழிக்கிறதுக்கு நான் எங்க போய் புதுசா கத்துக்கிறது? நானும் இதை ஒத்துக்கிறேன். வித்தியை வச்சு அவ்வளோதான் நம்மால் பார்க்கலாம். ஏய், உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? எதுனால என்னால சீக்கிரமா கட் பண்ணிட முடியும். எப்படி அவன் ஆஃப் பண்ணா இவன் அடங்கிடுவான்னு நினைக்கிறேன். இவங்க யாரும் நம்ம சொல்றத கேட்க போறதே இல்ல. மில்சர்கார்டு, நீ எங்க இருந்தாலும் உடனே ஷிப்புக்கு வா. உள்ள வந்தவன கதர் நகரம் மேல வரணும்னு ஆசைதான். நான் பிஸியா இருக்கேன். இது பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்க அட இப்ப நீ என்ன சொன்ன? கீழே இருக்கிற உயிரினத்துக்கு கூட சண்டை போடுறது இப்ப உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இவனுக்கு கூட சண்டை போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நம்ம ஷிப்புக்கு என்னாச்சு? கீழே விழ போதா என்ன? இப்ப நம்ம ஷிப்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஷிப்ல இருந்த பாதி குரூவை அவன் கொன்னுட்டான். என்ன? இங்க பாரு, நான் இருக்கிற லொகேஷனை டார்கெட் பண்ணி ஷிப்ல இருந்து ஒரு பாம்பை இங்க அனுப்பேன். ஏற்கனவே இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டிலரி பாம்பு போடுறது என் வேலை இல்ல. சரி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால ஷிப்புக்கு வர முடியாது. அப்படின்னா சரி, ஆர்டிலரி பாம்பு போடுற க்ரூ கிட்ட சொல்றேன். பாம்பு போடுற இடத்துல நீ மாட்டி செத்துறாதேனா? ஹேய், வெயிட் பண்ணு. நீ கண்டிப்பா கீழே வந்து எனக்கு இங்க ஹெல்ப் பண்ணணும். நீ ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். ஹேய், என்னடா கதற? Damn him. Just how tough is this intruder? மூணு பேர் வச்சு செய்கிறாங்க. இவனே கதற வர்றாங்களே. வலிக்காத மாதிரி அடிக்கிறீங்க. என்னதான் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தாலும் இதுவும் நல்லா. நடுவில் கோலி குண்டு மாதிரி ஒன்று இருக்கு. அதான் போல அதை அடிக்கணும். இது மார்பலா? இதை வச்சு நீ என்ன பண்ற? கண்டுபிடிச்சாச்சுடா வீக்னஸ். போலாத இருக்கு. தம்மா தூண்டு வச்சு இதில் தான் வச்சுருக்க தோசை. என்ன இவ்வளவு கேவலமா வரைஞ்சு போயிட்டான்? செத்துட்டானா? இங்க பாருங்க, இவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மார்பிள் மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கான். அதை வச்சுதான் இவன் கோலி குண்டு அடிக்கியா? அப்படியா? அப்படின்னா அந்த மார்பிள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இவனை ஒரு இடம் விடாம வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இந்த டூல இருந்த மாதிரி ஒரு இடத்துல சாகணும். ஆனா முட்டாளான நீங்கெல்லாம் அந்த செல்ஸ் வந்து அடிச்சதும் சாக போறீங்க. அதுங்கெல்லாம் அங்கதான் வந்துட்டே இருக்கு. நாங்க சொல்றத கவுனி இன்ட்ரூடர். நீ பண்ற வேலையை விட்டுட்டு உடனே இங்க இருந்து போயிடு. இன்ட்ரூடர், நாங்க சொல்றத கவனி. உடனே இங்க இருந்து வெளில போ. எங்களோட முழு படையும் வந்து உன்னை தாக்கும். என்னடா வித்தியாசமா இருக்கு? என் தலைக்குள்ள இருந்து எதுக்கு வாய்ஸ்லாம் கேக்குது? ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சனா நீ இப்பவே செத்துடுவ. டேய், நான் வெளிய போற வழியை மறந்துட்டேன்டா. நான் ரூட் சொல்லுங்க. அட பாவி. போறியா? அப்பனா சரி, நான் உனக்கு வழி சொல்றேன். நீ நிக்கிற இடத்துல இருந்து ரைட் எடுத்துக்கோ. அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும். அதை பிடிச்சு மேல போயிடு. ஆமா, ரைட்டு தான். அப்படின்னா நான் லெஃப்ட்ல போறேன். அப்ப நீங்க தாங்கிற நான் ரைட் சொன்னேன். போட்டு வாங்கிட்டான்டா மாவனே. அங்க போக கூடாது. சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். நானே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன். நீ அங்க இருந்து எங்கேயும் போகாத. இவ்வளவு முட்டாளா இருக்குமா? ஐயோ. வேண்டாம். ஸ்கூல்
பையனை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்த பார்த்தா ஏதோ கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கு. ஏய் ஆக்டோபஸா? ஓ ஓ எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளோ பெருசா இது. ஷிப்புக்குள்ள வந்து எல்லாரையும் அழிப்பணி. மேலெல்லாம் குப்பை படுத்து பாரு. நான் தான் கெருகன் சோ. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற சுப்ரீம் டெலிகானெட்டிக் பவர் என்கிட்ட இருக்கு. உன்னை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாரு. இதுதான் இவன் ஹெல்ப் கேட்ச்சு அது கீழே இருந்து. பவர் வச்சு அப்படியே பயந்து நீ. நாம கிட்ட வந்துட்டோம். லார்ட் கேரிகன் ஷோப் பாம்பு போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அனுப்பிடலாம். பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டாரோ என்னவோ. ஹேய் லார்ட் கேரிகன் ஷோ. டெலிகைனடிக் பவரா? சைக்கிக் மாதிரியோ? இவ்வளோ மாஸ் பண்றான் அப்படி நிற்கிறாங்கன்னு. என்ன பண்றேன்னு பாரு. சூப்பர் டெலிகானெட்டிக் கிராவிடேஷனல் வேவ். ஒளிஞ்சு போடா பூமி வாசி. அவன் எங்கேயா ஆசறான். என்கிட்ட அளவில்லாமல் இருக்கிற டெலிகானெட்டிக் பவர் எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உனக்கெல்லாம் பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு நிமிஷம் இரு. மூக்கு நின்னுக்கிறாங்க. இந்த வாங்கிக்க டெலிகைனெட்டிக் ஷவர் ஆஃப் ரபிள். இவனே பேசி இப்போ காலி பண்ணிடுவான் போல இது. நம்ம எதுவும் பண்ண வேணாம். தொலைஞ்சு போனா பூமி வாசி. சைக்கிக் பவர் இப்படியே வேஸ்ட் பண்றது? இப்படி சுத்தி இருக்க கல்லெல்லாம் தூக்கி போட்டு இதை யாருனாலும் பண்ணலாமேடா. ஒன்னால எப்படி? நான் கிரியுகன் சுப்ரா. அவ்வளோதானே. ஐயோ அடி கூட இல்லையடா, சும்மா தானே தூக்கி போட்டான். கல்லு அந்த அளவுக்கு இருக்கும் போல. கேட்கலாமா? நம்மால உங்க பாஸ் எங்க இருக்காரு? இது பார்க்கிறதுக்கே நல்லா இல்ல. இது ஸ்கூல் பேக் இல்லையா அது? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமா சார். சைல்டு எம்பரர் என்ன சொன்னார்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற எனர்ஜி அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்குதான். ஆமா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போதைக்கு சர்ச் பார்ட்டியும் ரெஸ்கியூ டீமையும் வர சொல்லுங்க. இப்போ எல்லாருமே பாதுகாப்பா தானே இருக்கீங்க? ஃபயரிங் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடும். எங்கடா காணுமேன்னு பார்த்தேன். ரெடி ஆயிடுச்சு. கேரி கேன் சூப் எதுவுமே சொல்லவே இல்லையே. என்ன பண்றது? சரி இத பாப்போம். அவர் சொன்ன ஆர்டர் படி மெல்சர் கார்டு இருக்கிற இடத்தை டார்கெட் பண்ணி அங்க சுத்தி இருக்கிற எதிரிங்களை நான் சுட்டு தள்ளணும். பஞ்சு இருக்கு. சீக்கிரமாவே கதையை முடிச்சிடலாம். நேரம் ஆயிடுச்சா? நம்ம ஷிப்பு பாம்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓ இங்கதான் இருக்காங்களா? அப்ப சரி அனுப்பிடலாம். கதை முடிஞ்சது. உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க சாக போறீங்க. தத்துருவான்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் விட்டா என்ன நடந்துச்சு? என்னது இது? இதெல்லாம் நின்னுடுச்சு. நான் இங்க வராம இருந்திருந்தா நீங்க எல்லாரும் செத்திருப்பீங்க. ஒரு சின்ன எலிய கூட உங்களால முடிக்க முடியல. பேசாம கிளாஸ் சில இருந்து எல்லாரும் ட்ரைனிங் ஆரம்பிங்க. எலிகளையே தூக்கி அடிக்கிற வயது என்ன? நீங்க எல்லாருமே உங்க இடத்துக்கு திரும்பி போங்க.
அப்புறம் மாதிரி இது எப்படி நான் என்னோட வீட்டுக்கு போகணும். ஹீரோ இங்கே இல்லைனா கூட இவ்வளோ சமாளிச்சிருப்போம் போல இருக்கு. நீங்க வருவ நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி மூமெண்ட் ரைடர். எந்தெந்த ஏரியாலாம் சர்வைவர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீ வந்து நான் அவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும். எங்களுக்கும் இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமா, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? மட்டும் நல்ல பேர் எடுக்க கூடாதுல்ல. ஸ்டிங்கர், லைட்னிங் மேக்ஸ் இதை நாங்க எடுத்துக்கிட்டா எதனா சொல்லுவீங்களா? எடுத்துக்குங்க. இன்னும் இவன் சாவலையா? இன்னும் 2 இருக்குல்ல, 2 உடைக்கணும். இன்னும் ஒன்னே ஒன்று. அதி தாங்குவாரா? அடிச்சிட்டானா? இவ்வளவு வீக்கா இருக்கீங்க. இங்க இருக்கிற யாருமே பலசாலிங்க கிடையாது. ஒரே அடியில செத்து போயிடுறீங்க. நான் சண்டை போடுற விதத்தை மட்டும் தான் மாத்தினேன். நான் டிஃபென்ஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க தாக்குறதுல ஃபோக்கஸ் பண்ணனா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நீ தான் என்கிட்ட அடி வாங்க போற. நீ வச்சிருக்கிற வாளையும் தாண்டி உன் தலைய நசுக்கிறனா இல்லையான்னு பாரு. அவளை ஈஸின்னு நினைக்கிறியா? முயற்சி பண்ணி பாரு. நம்ம கிட்ட தான் நிற்க போகிறோம். அவன் வந்துட்டான். ஓடு. இந்த பிளானட்ல இருக்கிற பலசாலியான வீரன். இவனோட எனர்ஜிக்கு எந்த லிமிட் இருக்கிற மாதிரி என்னால அது ஏமாத்தாம டஃப் குடியா. இங்க இருக்க இந்த கூட்டத்தோட தலைவன் நீதானா? நல்லா இருக்கு உன்னுடைய என்ட்ரி. சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேரை தெரிஞ்சுக்கலாம். டார்க் மேட்டர்ன்ற பைரட் கூட்டத்தை வழி நடத்துறது நான் தான். இந்த யூனிவர்ஸோட டாமினேட்டர். என்னோட பேரு போரஸ். நானும் ஹீரோ தான். சும்மா அதாவது நான் Fun ஒரு hero. ப்ரொஃபஷனலான ஹீரோ. என்னோட பேரு சைதாமா. சைதாமா. யூனிவர்சலோட டினாமினேட்டருக்கு பூமியில என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சிட்டியை மொத்தமா அடிச்சிட்டீங்க. பூமியில எனக்கு என்ன வேணுமா? ப்ராப்பர்சி ஒண்ணு இருக்கு. ப்ராப்பர்சியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு காலத்துல நான் பல இடங்களுக்கு போய் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கேன். ஆனா நான் ரொம்ப பலசாலிங்கிறதுனால ஒரு கட்டத்துல என்னை எதிர்த்து நிக்க யாருக்குமே தைரியம் இல்ல. என்னை எதிர்த்து நிக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்பதான் ஒரு சூனியக்காரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா. தூரமா இருக்கிற ஒரு கிரகத்துல என் கூட சரிசமமா சண்டை போட ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னா. சரியா இருக்குன்னு சொன்னா. அது நடந்த 20 வருஷம் ஆகுது. அதுக்காக நான் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் கூட இருந்தவங்க எல்லாம் அந்த சூனியக்காரி மொத்தமா போய் அது உன்னை ஏமாத்துதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் உறுதியா சொல்லுவேன், வா உன் முழு சக்தியும் பிரயோகிச்சு என் கூட சண்டை போடு. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். முழு சக்தியில தொட்டது காரணம் ஒண்ணுமே இல்லாம பூமி அழிக்கிறது. டெலிமார்க்கெட்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. இல்லையே. தாங்குறாங்க. நான் போட்டிருக்க
இந்த ஆர்மர் என்னுடைய அளவு கடந்த சக்தியை பாதுகாத்து வைக்க உதவும். அது இப்ப உடைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சு 2வது டைம் நிற்கிறான். வெறி விடுவோம், எடுக்காதீங்கடா. அதுதான் அவனுக்கு ஈஸி. என்ன ரியாக்ஷன் தர்றான் பாவம் தான் அவன். எவ்வளோ மாஸ் பண்ணுறான். லைட்லாம் போட்டு வந்துக்கிறான், கண்டுக்க மாட்டேங்கிறான். இல்லைங்க, இப்போ எனக்கு போன எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. போன எபிசோடெலாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. எல்லாமே என்னடா இப்படின்ற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபுல்லாக ஃபன்னாக போயிடுச்சு. அவன் என்னடா மேலேருந்து கதறா, டே இங்கே வாடா, இங்கே தெங்களை தொல்லை பண்ணுறான்டான்ட்டு அந்த ஆட்டோபஸ் வந்துட்டு கதறுது. அதுவும் பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் கேட்டு போ அப்படின்னா, ஓ அப்போ நீ ரைட் சைடு இருக்கிறியா போட்டு வாங்குறாங்க. இவனுக்கு இவ்வளோ ஐக்கியவா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சைத்தவா பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கதரை விட்டுனுக்குறான். எல்லாரும் ஏலியன் பயந்துனுக்குது இங்கே வந்துட்டு, டே யாரா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்குது அதுக்கு மேலே. அதாவது இவங்கெல்லாம் சப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களா சமாளிக்க முடியல. அந்த 3 பேர் சமாளிக்க முடியாது. என்னை வர விட மாட்டேன்றாங்கடா, பிஸியாக வச்சுன்னுக்குறாங்கடா அப்படின்ற மாதிரி அவனும் கதர்னன் தான். நல்லா பார்க்கறது பயங்கர ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி இவனுடைய பவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் தான். அந்த கார்னர் அவர் தாத்தா அவர் வந்து இந்த அளவுக்கு அடிப்பார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு பஞ்சு இட்டி மாதிரி இருந்தது. இவர் வந்து ஒரு அடி டட்டக்குன்னும் போது முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அடி தாங்குற அளவுக்கு இல்லை. அடி பயங்கரமாக தான் விழுது, பட் தாங்கி நிற்கிற அளவுக்கு அவர் வந்து இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜெயில் அவன் கூட தாங்குறான், ஜெயிலேருந்து வந்தான் பாருங்க, அவன் கூட இந்த அடிலாம் கொஞ்சம் தாங்குவான். பட் இவர் கொஞ்சம் வயசானனால தாங்க முடியலையா என்னன்னு தெரியல. பட் அடி பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணு சப்போஸ் நம்ம ஹீரோ இங்கே இல்லைனா கூட அவள் சமாளிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சைத்தாமா இல்லைனாலும் அந்த பொண்ணு சமாளிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற. வந்து ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் வந்துச்சு எரிகாலத்துக்கு போட்டு, இங்கேயும் அதே மாதிரி தான் ஈஸியாக முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சப்போஸ் இவங்களாம் இல்லைனா கூட ஒருத்தியாக வந்து சமாளிச்சிருப்பா அப்படின்ற அளவுக்கு அவளோட இது தெரிஞ்சது. ஆனால் அவன் வந்து 20 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான் சேத்தாம மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கு தான். அப்படின்னும் போதே அவன் ரொம்ப டஃப் கொடுப்பான். அவன் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கும் தோணுச்சு. ப்ளஸ் வந்து நீ சொன்ன மாதிரி அவன் முன்னாடி பெருசாக வராதுக்கிட்ட அவனுக்கு ஈஸின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த கொசுவே அவனால் அடிக்க முடியல. அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கணும். அந்த மாதிரி யாராவது வில்லன் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசாக இருந்தால் சொல்கிற மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் முடிஞ்சு இருக்கும். பட் அந்த ஆர்மர் அவனை தாங்கி காப்பாற்றிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்மர் போச்சு, இப்போ டேரெக்டாக உருவம் எடுக்கிறான். அது எந்த அளவுக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா போய் யூனிவர்ஸாக அழிச்சிட்டு வந்திருக்கான், அவ்வளோ பவர்ன்றாங்க. அவனும் அதே விரக்தியில தான் இருந்திருக்கான். என்னடா போட்டி போட ஆளே இல்லை, எல்லாரையும் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவனும் இருந்திருக்கான். பாம்பை இவனு டஃப் கொடுக்குறவனா இருக்கணும். இது 2 சூனிய கிழமைகளோட ஒரு ஆட்டம் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஊர்லேயும் இங்கே ஒன்று வரப்போது ஆபத்துன்னு இங்கேயும் ஒரு பாட்டி சொல்லணும், அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லி அது அமைச்சிக்குது. 2 பேர் சேர்ந்து நோன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மோதணுன்றது முடிவு பண்ண மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், டஃப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். வழக்கம் போல் நம்ம ஹீரோ வந்து ஒரே அடியில் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். இப்பயும் ஃபுல் பவர் அடினான், சும்மா இப்படி கையை நீட்டதுக்கே பறந்து விடுறான்னா அதுலேயே தெரிஞ்சு போச்சு. பார்ப்போம். இப்போ கூட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் இவங்களாம் தான் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அங்கே ஒருத்தர் சைலண்ட்டாக சைக்கிள் வந்து மக்களை காப்பாற்றி கூட்டின்னு போயின்னுக்காருன்னா அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியும். ஆனால் அதுதான் பெரிய விஷயம், மக்களை காப்பாற்றினுக்கிற ஒரு பக்கம் அப்படின்றது தானே பெருசு. அதாவது இந்த அனிமி பார்த்ததுக்கப்புறமே பிரம்மாண்டமாக இந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங்கோட யாருன்னா வந்து நமக்கு சிரிப்பு வந்துடும். இது அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அவன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஷாக்காக பார்ப்போம், ஒரு பிரம்மாண்டமாக பார்ப்போம், அப்படி பார்த்தவங்க. இப்போ இதில் பார்த்தாலே எல்லாமே வந்து சிரிப்பு வருது. இவன் அந்த மாதிரி பண்ணுறான். இது பார்த்து நம்ம அடுத்த தண்ணிக்கு போயிட்டு இந்த மாதிரி அவனா கலர் லைட் போட்டு வந்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடுன்ற மாதிரி தோணுது. உடம்பு சரியில்லாமல் வந்தங்க, எனக்கே எனர்ஜி ஏற்றி விட்டுட்டேன், என்னையும் கற்ற விட்டுனுங்கிறான் பாருங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.